வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பூஜை அறையில் இந்த தவறுகளை செய்யாதீர்கள். மீறி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் தெய்வம் வீட்டை விட்டு வெளியேறிடுங்க. வீட்டில் தெய்வம் நம்மளுக்கு நிலச்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட முன்னோர்கள் இது எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க. இந்த முறைப்படி தான் நம்ம பூஜை அறை வச்சுருக்கணும், இந்த முறைப்படி தான் நம்ம நடந்துக்கணும், இது எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பூஜை அறை எப்போவுமே சுத்தமாக இருக்கணுங்க. எந்த நேரத்துலையும் பாருங்கள், அழுக்கு, குப்பை, தூசி இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு சிலர் இந்த சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, வீட்டில் சிலைகள் வச்சுருப்பாங்க பூஜை அறையில். பார்த்தோன்னு சொன்னால் அப்படியே கருப்படிச்சு போய் பச்சை கலரில் மாறி இருக்கும். அந்த பித்தளை சிலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பாருங்கள் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா பச்சை கலரில் மாறிடும். அழுக்கு பிடிச்சி கருப்பு பிடிச்சி ஒரு மாதிரி மாறிடும். அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாதுங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வைக்கணும். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் பூக்கள், நிறைய பேரோட வீடுகளில் பார்த்துருக்கேன். பூஜை அறையில் அவ்வளோ ஜோதியாக வச்சுருப்பாங்க. ஆனால் பாருங்கள், அந்த பூக்கள் சாமிகளுக்கு வைக்கக்கூடிய பூக்கள் இருக்குது இல்லையா, தினமே டிஸ்போஸ் பண்ணாமல் அப்படியே பார்த்தீங்க ஒரு கவரில் போட்டு ஒரு மூலையில், பூஜை அறையில் ஒரு மூலையில் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பூஜை அலமாரியில் ஒரு மூலையில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அந்த வீட்டில் தெய்வம் இந்த குப்பை, கூளம், கிடங்கு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டை விட்டு வெளியேறிடுங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த மேலே செஞ்சேன்னா சாமி வீட்டில் தங்கணுன்னா இது மேலே செய்யாத அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாகவே சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் செய்யாத, சுத்தமாக வை முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூக்கள் எல்லாமே அன்றைக்கி எடுத்துடணுங்க. இப்போ நம்ம இன்றைக்கி நீங்கள் சாமி ஃபோட்டோவுக்கெலாம் வைக்கிறோம் இல்லையா, சாமி சிலைகளுக்கோ சாமி ஃபோட்டோவுக்கோ அந்த பூக்கள் எல்லாம் எடுத்து செடிகளுக்கு போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மண்ணில் போட்டுடலாம். மண்ணில் செடியோட வேர் பகுதியில் போட்டுடலாம். அப்புறம் செடி இல்லை அப்படின்னா ஒரு தொட்டியில் போட்டு வச்சுட்டு அதில் சேர்ந்த பின்னாடி அதில் ஒரு செடியை கூட கொஞ்சம் மண்ணை போட்டு வச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி செய்யலாங்க. ஓடுற தண்ணியில் போய் போடலாம். இப்போ எல்லாராலையுமே ஓடுற தண்ணிக்கு எங்கே போகிறது, அதனால பாருங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாங்க. அடுத்து எப்போவுமே பாருங்கள், இந்த விளக்கேற்றுறதுக்கு நிறைய பேரோட வீடுகளில் பார்த்துருக்கேன். ஒரு திரி போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த திரி தீர்ற வரைக்குமே அதே திரியவே போடுவாங்க. அது என்ன சொல்கிறாங்க தெரியுமா பெரியவங்க, அது பீடைன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி செய்யவே கூடாது. திரி எக்காந்து கொண்டு தினமுமே மாற்றணும். அந்த பழைய திரியை போட்டு அதுலேயே வச்சு விளக்கேற்றுவாங்க. அப்படி விளக்கு ஏற்றனே தேவையில்லையேங்க, அதுக்கு விளக்கு ஏற்றாமே இருந்துடலாமே. அப்புறம் இந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் அழுக்கு படிஞ்சு போய் இருக்கும். அப்படியே அழுக்கு அப்படியே கசடு படிஞ்சு போயிருக்கும் அந்த விளக்கில். ஒரு வாரத்துக்கு ஒருக்கா மாற்றுவாங்க, அப்படிலாம் அது கசடு படிஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் விளக்கு ஏற்றவே வேண்டாங்க. அந்த மாதிரி எண்ணெயை நல்லா சுத்தமாக இருக்கும்போது நீங்கள் மாற்றிடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் தினமுமே மாற்றணும் இல்லைங்க. எப்போ உங்களுக்கு கசடு பிடிக்குதுன்னு தெரியுதோ அப்போ நீங்கள் அந்த எண்ணெயை மாற்றிட்டு வேறு எண்ணெய் நீங்கள் ஊற்றி விளக்கு ஏற்றலாங்க. இங்கே விளக்கு எரியிற வரைக்குமே அந்த எண்ணெயை விட்டுறலாங்க. விட்டுட்டு அடுத்து நீங்கள் விளக்கு ஏற்றும் போது நீங்கள் விளக்கு சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் விளக்கு ஏற்றலாங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அந்த சாமி படங்கள்லாம் தூசி பிடிச்சி போய், ஏதாவது தீபாவளி, பொங்கல், தை மாத பிறப்பு, சித்திரை பிறப்பு, இது மாதிரி முக்கியமான நாட்களில் தான் ஒரு சிலர் சுத்தம் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. எப்போ தூசி செய்கிறதோ, எப்போ ஒற்றை பிடிக்குதோ, எப்போ அழுக்கு செய்கிறதோ சாமி அலமாரியில் சுத்தமாக வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி சுத்தமாக வச்சா மட்டும்தான் சாமி அலமாரியில் தெய்வம் தங்கும். எப்போவாச்சும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சாம்பிராணி போடுறத பழக்கப்படுத்தி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் தினமுமே கூட போடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எப்போல்லாம் தோது வருதோ அப்போல்லாம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்க தீய சக்தி வெளியேறும். குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு முறைனாலும் நீங்கள் சந்தனம் குங்குமம் தொட்டு வைங்க. இந்த சாமி ஃபோட்டோவில் எப்பப்பெல்லாம் தூசி அடையுதோ அந்த டைம்லலாம் நல்ல ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அப்புறம் ஒரு காஞ்ச துணி வச்சு தொடச்சிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சிலைகள் நம்ம தினமே கூட நம்ம தண்ணியில் அபிஷேகம் பண்ணலாம். தண்ணியில் குழாய்க்கு அடியில் நம்ம கிச்சனில் குழாய் இருக்கும் இல்லையா, அந்த குழாயில் திருகி விட்டு அந்த குழாயில் காட்டலாம். அப்படி இல்லை நீங்கள் தனியாக அபிஷேகம் பண்ண முடிஞ்சால் தண்ணீர் அபிஷேகம் பண்ணலாம். மற்ற அபிஷேகமும் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சு அப்படின்னு சொன்னாலும் பண்ணலாங்க. விசேஷம் அந்தந்த தெய்வத்துக்கு விசேஷமாக நாட்களில் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி குப்பை அடைஞ்சு தூசி அடைஞ்சு நிறைய பேரோட வீடுகளில் நீங்களே பார்த்துருப்பீங்க. முக்கியமான விசேஷ நாட்களில் மட்டும்தான் அந்த சாமி ரூம் சுத்தம் பண்ணுவாங்க. அந்த போட்டோக்கள், அந்த சிலைகள், அந்த விளக்குகள் இது எல்லாமே சுத்தம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. எப்போ அழுக்கு செய்கிறதோ, எப்போ குப்பை செய்கிறதோ, அது தெய்வம் குடியிருக்கிற கோவில். நம்ம வீட்டில் ஒரு கோவில் இருக்குன்னா நம்மளோட பூஜை அறை தாங்க. பூஜை அறையோ பூஜை அலமாரியோ இது தாங்க பூஜை ரூம். இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே சரி, சாமியால் எங்கே வச்சு கும்பிட்றோமோ அதுதான் நம்மளுக்கு கோவில். நம்ம கூடவே இருக்கக்கூடிய கோவில் இது. அதனால் பாருங்கள், சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நாம்
தெய்வம் நம்ம வீட்டை விட்டு போகாது, நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு எல்லா காரியங்களையும் துணை இருந்து நம்மளை நல்வழிப்படுத்தும். நம்மளுக்கு கெட்ட நேரம் வர்றது மாதிரி இருந்தால் கூட விலக்கி கொடுக்கும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு நீங்கள் சாமி கும்பிட்றீங்க இல்லையா, அன்றைக்கி வந்துட்டு மணி அடித்து சாமி கும்பிடணுங்க. உங்கள் வீட்டில் இருக்க தீய சக்திகள் எல்லாமே வெளியேறி ஓடிரும். முடிஞ்ச வரைக்கும் தினமுமே பாருங்கள், விளக்கேற்றி வைக்கிறதுக்கு பாருங்கள். உங்களால் காலையில் ஏற்ற முடியலை அப்படின்னு சொன்னால் சாயங்கால டைமில் கூட ஏற்றலாம். ஆனால் தினமுமே வந்துட்டு விளக்கு ஏற்றணுங்க. காலையில் ஏற்ற முடிஞ்சால் ரொம்பவே நல்லது. ஒரு வெள்ளிக்கிழமையில சந்தன குங்குமம் தொட்டு வைக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு, உங்களால் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் டெய்லி கூட சாமி படத்துக்கு சந்தன குங்குமம் தொட்டு வைக்கலாம். அந்த சிலைகளை தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் வந்துட்டு சந்தன குங்குமம் தொட்டு வைக்கலாம். பூக்கள் இருந்தால் வைக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க. சுத்தமாக இருக்கணுங்க. முக்கியமாக வந்துட்டு சாமி ரூம் வந்து சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருந்தாலே அந்த இடத்துல வந்து தெய்வம் வந்து ஜெகஜோதியாக இருக்குங்க. தெய்வ அருள் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், பேசும் தெய்வம் நம்ம கூட. நம்ம ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள் படத்துக்கு நின்னாலே அந்த சாமி நம்மளை நல்லா பார்க்குற மாதிரி, உன்னோட கஷ்டம்லாம் தீர்த்து வைக்கிறேன்ற மாதிரியே நம்மளுக்கு தோணும். அந்த அளவுக்கு வந்துட்டு அதில் வந்து உயிர்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி சுத்தமாக வச்சுருந்தீங்க. நீங்கள் இந்த முறைப்படி திரிலாம் தினமுமே மாற்றி, இந்த விளக்கு வந்து ரொம்ப அழுக்காகும் முன்னாடி வந்துட்டு அதை சுத்தப்படுத்தி, தினமே தூசி தும்பு எதுவும் இல்லாமல் அந்த பூஜை ரூம் வந்து சுத்தமாக வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து தெய்வம் வந்துட்டு நின்று பேசுங்க. உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. சூட்சுமமான முறையில் வந்துட்டு தெய்வம் அந்த இடத்துல இருக்குங்க. நம்மளுக்கே தெரியாது. நம்ம ஆனால் உணர முடியும். கட்டாயமாக வந்துட்டு உணர முடியும். கடவுள் நமக்கு வீட்டில் இருக்குது. அந்த அதிர்வுகள் நம்மளால் உணர முடியும். இந்த இடத்துல தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியுங்க. நம்ம வீட்டில் தெய்வம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நம்மளுக்கு வந்துட்டு காட்டி கொடுக்கும். கனவுகள் மூலியமாகவும் நம்ம சாமி கும்பிடும் போதே நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த தெய்வம் வந்து உயிர்ப்போடு நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் வந்துட்டு தெய்வ கடாட்சம் நிறைஞ்சு இருக்குங்க. கட்டாயமாக வந்துட்டு நீங்கள் எப்போவுமே இந்த பூஜை அறையை வந்து சுத்தமாக வச்சுருக்க பாருங்கள். அது மாதிரி சந்தன குங்குமம் தொட்டு வச்சு சாமி வந்து வழிபாடு பண்ண பாருங்கள். கட்டாயம் வந்து தெய்வம். நீங்கள் இப்போ இந்த மீனாட்சி படத்தையே பாருங்களேன், அப்படியே உயிர்ப்போடு அப்படியே நம்மளுக்கு நேருக்கு நேரம் நின்று பேசுகிற மாதிரியே இருக்கும் பாருங்கள். நம்ம வந்து எப்போ வந்து சுத்தமாக வச்சுக்கிறோம், தெய்வங்களை வந்துட்டு சந்தன குங்குமம் தொட்டு வச்சு பூ வச்சு வழிபாடு பண்ணுறோன்னா கட்டாயம் தெய்வம் நம்ம கூட இருக்குங்க. அப்படியே வந்துட்டு அந்த தெய்வ சக்தி அந்த பூஜை அறையில் நிறைஞ்சு இருக்கிறது நம்மளுக்கு கண் கூட பார்க்க முடியும். அதே மாதிரி தினமுமே குலதெய்வத்துக்கு கட்டாயமாக வந்து தண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.